திமுக ஆட்சி நடந்த 2006 2011 சமயத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக KKSSR ராமச்சந்திரன் பதவி வகித்தார். இந்த சமயத்தில் வருமானத்திற்கு அதிகமாக 44.59 லட்சம் சொத்து சேர்த்ததாக அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவ்வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என சாத்தூர் ராமச்சந்திரன் தாக்கல் செய்த மனுவை ஏற்றும் அவரை விடுவித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதே காலகட்டத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு மீதும் 76 லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என தங்கம் தென்னரசுவும் மனு தாக்கல் செய்தார். இதனை ஏற்று அவரை வழக்கில் இருந்து விடுவித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. தங்கம் தென்னரசு சாத்தூர் ராமச்சந்திரன் விடுவிக்கப்பட்ட உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்யவில்லை. ஆனால் தாமாக முன்வந்து வழக்கை மறு ஆய்வுக்கு எடுத்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அதிரடி காட்டினார். இந்த வழக்கின் விசாரணை கடந்த 1 வருடத்திற்கும் மேலாக நீடித்து வந்தது. இந்த நிலையில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தங்கம் தென்னரசு மற்றும் சாத்தூர் ராமச்சந்திரன் ஆகியோரை சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து விடுவித்த உத்தரவுகளை ரத்து செய்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் இவ்வழக்குகளை மீண்டும் விசாரணை செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டார். விசாரணைக்காக நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் அமைச்சர்களுக்கு உத்தரவு பிறப்பித்தார். இதனை எதிர்த்து இரு அமைச்சர்களும் உச்சநீதிமன்றத்தை நாடினர். அதில் சொத்து குவிப்பு வழக்கில் விரிவான விசாரணை நடத்திய பிறகுதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் எங்களை விடுவித்து உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் இதனை கருத்தில் கொள்ளாமல் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த உத்தரவுக்கு தடை விதிப்பதோடு தீர்ப்பினை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தனர். இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் ரிஷிகேஷ் ராய் PK மிஸ்ரா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. தங்கம் தென்னரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி, சாத்தூர் ராமச்சந்திரன் சார்பில் கபில் சிபில் ஆகியோர் ஆஜராகினர். தமிழக அரசின் சார்பில் தலைமை வழக்கறிஞர் PS ராமன் ஆஜரானார். தமிழக அரசு தரப்பில் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளோம் என்று விளக்கம் அளிக்கப்பட்டது. அமைச்சர்கள் தரப்பில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு தவறானது என கூறி பல்வேறு வாதங்களை முன்வைத்தனர். இதனை கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கு தொடர்பாக தமிழக அரசுக்கு பதிலளிக்க உத்தரவிட்டனர். அத்துடன் உயர்நீதிமன்ற பதிவாளரும் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதுவரை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இவ்வழக்கு சுமார் 10 மாதங்களுக்கு மேலாக விசாரணையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் அமைச்சர்கள் தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் அமானுல்லா SVN பாட்டீல் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் முகுல் ரோத்தகி, கபில் சிபில் ஆஜராகினர். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அமைச்சர்களின் மேல்முறையீட்டு மனுக்கள் விசாரணைக்கு ஏற்கப்படுவதாக அறிவித்தனர். அத்துடன் வழக்கு மறு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீட்டித்து உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தனர். வழக்குகளை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டுள்ளது அமைச்சர்கள் தரப்பில் நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. விரைவில் விசாரணைக்கு வரும் பட்சத்தில் தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைக்க சட்ட வல்லுநர்களுடன் அமைச்சர்கள் ஆலோசனை செய்து வருகின்றனர். உயர்நீதிமன்றத்தில் MP MLAக்களின் வழக்குகளை விசாரிக்கும் தனி நீதிபதியாக இருந்த ஆனந்த் வெங்கடேஷ் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக முடித்து வைக்கப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கை 2023ஆம் ஆண்டு ஆய்வுக்கு எடுத்தார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, சாத்தூர் ராமச்சந்திரன், முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஆகியோருக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கையும் அமைச்சர் I பெரியசாமிக்கு எதிரான முறைகேடு வழக்கையும் மறு ஆய்வுக்கு எடுத்தார். இதில் பொன்முடி வழக்கு தவிர மற்ற அனைத்து வழக்குகளையும் விசாரித்து தீர்ப்பு வழங்கியுள்ளார். வளர்மதி வழக்கு விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.